வணக்கம், வெல்கம் டு டிஎன்பிசி நோட்ஸ் ஃபார் சக்ஸஸ் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு கொஸ்டின் நான் உங்ககிட்ட தான் வந்துட்டு கேட்க போகிறேன். என்ன அப்படின்னா, நம்ம குரூப் 4க்கு வந்துட்டு கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம். அதாவது சிலபஸ் வைஸாக ஓல்டு புக்கில் இருக்கிறதும் நியூ புக்கில் இருக்கிறது 6th நம்ம லைனாக பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஒரு சிலவங்க வந்துட்டு கமெண்ட் பண்ணுறீங்க, ஸ்டடி பிளான் ஏதாவது போடுறீங்களா, இல்லை டெஸ்ட் ஏதாவது கண்டக்ட் பண்ணுறீங்களா மேம் அப்படின்னு சொல்லிட்டு. ஜான்வரியிலிருந்து, அதாவது இப்போ ஜனவரி வரப்போகுது இல்லைங்களா, அதிலிருந்து நம்ம ஸ்டடி பிளான் போட்டு படிக்கலாம், ஸ்டடி பிளான் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். 6th ஸ்டார்ட் பண்ணி நம்ம ஒரு இயலாக ஒரு 2 டேஸ்க்கு வந்துட்டு ஒரு இயல் கொடுக்குற மாதிரி ஸ்டடி பிளான் போட்டு அதில் வந்துட்டு டெஸ்ட்டு வந்துட்டு கண்டக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. இதில் வந்துட்டு தமிழ் வந்துட்டு எப்படி கவர் பண்ணணும், ஆப்டிடியூட், மேக்ஸு, அதுக்கப்புறம் மற்ற ஜென்ரல் சயின்ஸ் எல்லாமே வந்துட்டு எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக படிக்கணும் அப்படிங்கிறத பற்றின ஸ்டடி பிளான் வந்துட்டு நான் உங்களுக்கு ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் வந்துட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். உங்களோட சஜஷன் என்ன? ஸ்டடி பிளான் போட்டுட்டு அதுக்கப்புறம் இப்போ நம்ம படிப்போம் இல்லைங்களா, 2 டேஸில் வந்துட்டு ஒரு டாபிக் கவர் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்துட்டு டெஸ்ட்டு வந்துட்டு எப்படி கண்டக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதும் வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். கண்டிப்பாக வந்துட்டு ஸ்டடி பிளான் போடுறோம் அப்படின்னா அதை வந்துட்டு நம்ம ஃபாலோ பண்ணணும். இப்போ ஒரு நாள் இல்லை வந்துட்டு ஏதாவது 2 பிளான் ஏதாவது மிஸ் பண்ணாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்துட்டு அடுத்தடுத்தது என்ன இருக்குது அப்படிங்கிறது மூவ் பண்ணிகிட்டே வந்துகிட்டே இருக்கணும். ஐயோ நம்ம செகண்ட் டே ஷெட்யூல் வந்துட்டு படிக்கலையே, அதனால் வந்துட்டு நம்ம இனி எப்படி 3க்கு போகிறது அப்படின்ட்டுலாம் நினைக்காம, ஒன்று மிஸ் ஆச்சுன்னா அதை வந்துட்டு விட்டுருங்க. அதை எப்போ உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருக்கோ அப்போ வந்துட்டு படிச்சிங்க அப்படின்னா கண்டினியூவாக அந்த பிளானில் வந்துட்டு வந்துகிட்டே இருக்க முடியும். இல்லை ஏதோ ஒரு சுச்சுவேஷன்னால, இப்போ ஹவுஸ் ஒய்ஃபோ இல்லை வேறு ஏதோ ஜாபுக்கு போயிட்டே பார்ட் டைமில் படிக்கிறவங்க கரெக்டாக அந்த பிளான் படி படிக்க முடியல அப்படின்னா நீங்கள் வந்துட்டு எனக்கு சொல்லுங்கள், மேம் இந்த மாதிரி இதாக இருக்குது, நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் டேஸ் வந்துட்டு கொடுங்க, அந்த மாதிரி பிளான் வந்துட்டு சொல்லுங்கள். கண்டிப்பாக அதுக்கேற்ற மாதிரி நம்ம இது பண்ணலாம். ஏன்னா ரஃப்பாக ஏதோ ஒரு பிளான் போட்டு அது வந்துட்டு யாருக்கும் யூஸ் இல்லாமல் போகிறதுக்கு நம்ம வந்துட்டு கண்டிப்பாக படிக்கணும் அப்படிங்கிறக்காக தான் ஒரு பிளான் வந்துட்டு போடுறோம். அது வந்துட்டு கரெக்டாக அது பண்ணணும். இன்னும் 1 year இருக்குது குரூப் 4 வந்துட்டு நமக்கு டைம் வந்துட்டு கரெக்டாக 9 months வந்துட்டு இருக்குது நமக்கு நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கே. அதனால் ஸ்லோவாக போனோம் அப்படின்னாலே ஈஸியாக படித்து நல்லா ரிவைஸ் பண்ணி டெஸ்ட்டு கூட எல்லாமே வந்துட்டு அட்டன் பண்ண முடியும். இதில் புது புக்கா பழைய புக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு இதே தேவையே இல்லை. ஏன்னா எல்லா புக்குமே வந்துட்டு படிச்சிடலாம், அவ்வளோ டைம் வந்துட்டு இருக்குது. ஸ்லோவாக வந்துட்டு நல்லா வந்துட்டு படிக்க முடியும். எனக்கு வந்துட்டு கமெண்டில் வந்துட்டு சொல்லுங்கள், ஸ்டடி பிளான் போட்டு படிக்கலாமா, இல்லை இப்போ இருக்கிற மெத்தட்லேயே வந்துட்டு கிளாஸ் எடுக்கிறதா, டெஸ்ட்டு வந்துட்டு கண்டக்ட் பண்ணலாமா என்ன அப்படிங்கிறத வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். உங்களுக்கு எப்படி இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை வச்சு தான் வந்துட்டு எந்த மாதிரி ஸ்டடி பிளான் போடலாம், எதை வந்துட்டு ஃபஸ்ட்டு போடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவுக்கு வந்துட்டு நான் வர முடியும். ஓகேங்களா? நீங்கள் சொல்லுங்கள் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நான் உங்களுக்கு வந்துட்டு ஸ்டடி பிளான் போட்டுட்டு 2 டேஸ்க்கு அப்புறம் வந்துட்டு சொல்கிறேன். நம்ம வந்துட்டு சைட் பை சைடாக போகலாம். இப்போது தமிழில் வந்துட்டு ஒரு இயல் படிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு 2 days டைம் கொடுக்கலாம். சயின்ஸ் டாபிக் வந்துட்டு ஒரு டாபிக் எடுத்துட்டோம்னா அதுக்கு வந்துட்டு 1 week, மேக்ஸ் ஒரு டாபிக் அப்படின்னா 2 weeks, அந்த மாதிரி ரொம்ப டீப்பாக கிளியராக வந்துட்டு படிக்கிற மாதிரி ஒரு சிலபஸ் வந்துட்டு கவர் பண்ணணும், டாபிக் கவர் பண்ணணும் அப்படின்னாலும் அதுக்கான வீடியோ வந்துட்டு நான் அப்லோட் பண்ணிடுறேன். அதுக்கான மெட்டீரியலும் வந்துட்டு நானே வந்துட்டு கொடுத்துட்றேன். ஓகேவா? நீங்கள் உங்களோட சஜஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். டெலகிராம் குரூப் லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. டிஎன்பிசி குரூப் 4க்கு புதுசாக ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, டிஎன்பிசினா எனக்கு என்னன்னே தெரியாது அப்படின்னாலும் அவங்களும் வந்துட்டு ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ஸ்டார்டிங்லேருந்து போகிறதுனால உங்களால் ஈஸியாக வந்துட்டு சிலபஸ் எல்லாம் வந்துட்டு கவர் பண்ண முடியும். இந்த வீடியோ வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டு மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.